நம்ம இதுல எது வரைக்கும் பார்த்தோம்? இந்த லோக்கல் ஆடிட், லோக்கல் பாடிஸ். ஓகே ஓகே, நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்கள்ல? இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது 50% சிலபஸ் நம்ம முடிச்சிருந்தது. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? ரிகலெக்ட் பண்ணுறதுல கான்செப்ட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ இருக்கா? எல்லாமே கிளியராக தானே இருக்கு. டெஸ்ட் எதுவும் எழுதினீங்களா? ஆடிட் எழுதினீங்களா? எப்படி இருந்துச்சு ஆடிட்? கட் எழுதினீங்க? எப்போ எழுதலை? பிரவீன், நீ எழுதின எப்போ எப்படி இருந்துச்சு? அட்டன் பண்ண முடிஞ்சுதா இல்லை ஏதோ இஷ்யூ ஃபேஸ் பண்ணியா? என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண? ஆ, ஓகே ஓகே, சரி. ஆ, சரி, ஓகே. நீ அது வந்து உனக்கு கான்செப்ட் அந்த டெஸ்ட்டில் எம்சிக்யூ இருந்ததா? இல்லை, எம்சிக்யூ இல்லை. சரி, ஓகே. ஒரு ரேண்டமாக இந்த தடவை இன்டர் ஆடிட் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கோ நாளைக்கோ, இல்லை 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 3 நாளைக்கு அப்புறம் நினைக்கிறேன். அது ஒரு ஜஸ்ட் அந்த பேப்பர் எடுத்து உன்னால் எம்சிக்யூ போட முடியுதா பாரு. நான் ப்ரொவிஷன்ஸ் படிக்காட்டி ஆமாம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுத முடியாது, பட் எம்சிக்யூ தெளிவாக ஐ மீன் கான்செப்ட் தெளிவாக படிச்சதுன்னா எம்சிக்யூனால அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாரு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், ஹலோ, ஹலோ. சூப்பர் சூப்பர். நீங்கள் நான் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது இருக்கிறதுலே பெருசு. ஆனால் இது வெயிட்டேஜ் பார்த்தோன்னா 7 to 10 மேக்ஸிமம். பட் இதை நம்ம பார்ப்போம். இட் இஸ் வெரி ஈஸி. ஒன்றும் இல்லை. ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் என்னது? பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டை எப்படி ஆடிட் பண்ணுவேன், இன்வென்ட்ரி எப்படி ஆடிட் பண்ணுவேன், ஸ்டாக். அந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் ஐட்டம் நீ பார்க்குறியோ அதை நம்ம எப்படி ஆடிட் பண்ண போகிறோம் அதாவது சொல்லுவோம். பட் நெவர்தலெஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ நம்ம ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடிஸ் நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கல் பாடிஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இந்த இப்போ ராயப்பேட்டை, அப்புறம் கேளம்பாக்கம், டி நகர், இது எல்லாமே ஒரு 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 சென்னை முனிசிபல் கார்பரேஷன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு கண்டல ஒரு ஒரு தொகுதிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்னை முனிசிபல் கார்பரேஷன், கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன், இல்லை இந்த லோக்கல் பாடிங்கிறது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு. அவன் வச்சுப்பான் ராயப்பேட்டா சைடு, இது நம்மளோட ஏரியா, நம்ம லோக்கல் ஏரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாடிஸை நம்ம எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ. இது எல்லாத்துக்கும் நம்ம எஸ்ஏ அப்ளிகபிள் தான். எஸ்ஏ தான் நீங்க ஃபாலோ பண்ணும், மேண்டிட்ரி. இது வந்து ஜஸ்ட் சொல்றான். இந்த பண்ணும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்பசிஸ் கொடுத்துக்கோ. ஆனா கவர்மெண்ட் ஆடிட்டுக்கு அது வராது எஸ்ஏஸ். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சிஎன்டேஜி, அவனுக்கு என்ன கண்ட்ரோல் ஆடிட், அவனுக்கு என்ன தோணுதோ அவன் பண்ணிப்பான். நம்ம ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணா நீ எஸ்எஸ் ஃபாலோ பண்ணி தானும். எஸ், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கையில எந்த ஆடிட்டர் கொடுத்தாலும் நீ ஆடிட் ரிப்போர்ட்ல நீ தெளிவா கொடுப்ப, வி ஹேவ் ஃபாலோட் எஸ்எஸ், அது மாற்றம் இல்லை. ஆனா சிஎன்டேஜி அவன் ஆடிட் பண்றான், அவனோட எம்ப்ளாயிஸை வச்சு ஆடிட் பண்றான், அவனுக்கு எஸ்ஏ அப்ளை ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எஸ்ஏஎஸ் இஸ் ஃபார்ம்டு பை ஐசிஏஐ. ஹூ கேன் பி த ஆடிட்டர்? மெம்பர் ஆஃப் ஐசிஏஐ. ஸோ ஐசிஐ வந்து எஸ்ஏ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதனால நம்ம எஸ்ஏ ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நீ இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆற ஒரு ஃபேம் போடுற, உங்ககிட்ட எவனோ ஒருத்தன் வந்து ஆடிட் பண்ணுங்க, ஆடிட் அப்படின்னு வார்த்தை சொன்னாலே அவனுக்கு நீ ரிப்போர்ட் கொடுக்கும் போது அங்கே தெளிவாக கொடுப்பேன், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது சிஎன்டேஜியா அப்பாயிண்ட் பண்ணா கூட சிஎன்டேஜிக்கு நீ ரிப்போர்ட் கொடுக்கும் போது எஸ்ஏஎஸ் ஃபாலோ பண்ணிட்டேன் நீ மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதான் அவன் சொல்றான். நெக்ஸ்ட் என்ன சொல்றான்? முனிசிபாலிட்டினா நம்ம சென்னை முனிசிபல் கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்கான்? A municipality can be defined as a unit of local self-government in urban area. By the term local self-government is ordinarily understood the administration of the locality, village, town or city or any other smaller than a state by a body representing the local inhabitants possessing fairly large autonomy. Autonomy அப்படின்னா independence. Autonomyனா என்ன சார்? Independence. Raising a least part of its revenue through local taxation, spending its income on services which are regarded as local and therefore distinct from central and state services. So இப்போ என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிறது அவன் தான் இருக்கிறதுலே பிக் பாப்பு. அவனுக்கு கீழே இருக்கிறதுல முனிசிபல் எல்லாம் வரும். இப்போ நீ நம்ம ஹவுஸ் டேக்ஸ் எல்லாம் நம்ம பே பண்றோம், வாட்டர் டேக்ஸ், ஹவுஸ் டேக்ஸ், இதெல்லாம் யாருக்கு போகும் கேட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகாது, முனிசிபல் கார்பரேஷனுக்கு போகும். ஸோ முனிசிபல் கார்பரேஷன் ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி.
அதான் இவன் சொல்றான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ஆடிட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இது கதை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1947 the year of independence of India, most of the urban and semi-urban has been constituted municipality of one of kind of other. Among them were the premium corporations of Mumbai, Chennai, Kolkata with a special kind of constitutional structure, better financial resources, and subject to less controls than other municipal body. The service which the local body had to render was restricted to education, public health, sanitation, roads, and few public roads. This was because these bodies were considered to be inefficient and they lacked adequate financial resources. These bodies derived their revenue from a number of sources: tax on property, tax on trade, tax on person fees, license, non-tax resources, rent of land, house, income, blah blah blah. சிம்பிளா என்ன சொல்றானா, சிம்பிள் திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். கவர்மெண்ட் கீழே இந்த முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இவெல்லாம் இருக்கும். அவன் 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 வந்து ஸ்டேட், அவனோட லொக்காலிட்டி அவன் நடத்துவான். அவனுக்கு மேஜர் ரெவன்யூ என்னது, நம்ம கிட்ட இந்த ஹவுஸ் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ். அதே மாதிரி இப்போ நீ பார்த்தேன்னு வையேன், இப்போ இந்த பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்கன்னு வையேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஜயே வராரு நம்ம ராயப்பேட்டைக்கு, இங்க வரானா அவர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஹி ஹஸ் டு கிவ் அ அமௌண்ட். அந்த லொக்காலிட்டிக்கு வரதுக்கு அந்த லொக்காலிட்டியோட அமௌண்ட் முனிசிபாலிட்டிக்கு நீங்க கொடுக்கணும். அந்த மாதிரினா ரெவன்யூ ஈட்டுவாங்க. அந்த ரெவன்யூ வச்சு என்ன பண்ணுவான், ராயப்பேட்டையை டெவலப் பண்ணுவான், ஆழ்வார்பேட்டை இங்க இருக்க எல்லாம் டெவலப் பண்ணுவான். ஸோ இது நத்திங் பட் மினி கவர்மெண்ட் அவனே ஃபங்க்ஷன் பண்ணிப்பான். நெக்ஸ்ட் என்னது, முனிசிபாலிட்டி முனிசிபல் கவர்மெண்ட் இந்தியா கவர்ஸ் 5 distinct type of local authorities. என்னெல்லாம் சொல்லியிருக்கான், என்னது, municipal corporation, municipal council, notified area committee, town area committee, cantonment committee. Cantonment அப்படிங்கிறது it's nothing but a specific area, small area. இது சிம்பிளா சொல்ல போனா இந்த மீனவர்கள் பகுதி அந்த மாதிரிலாம் இருக்கும், கோஸ்டல் ரீஜன்ல இருக்கும். அந்த மீனவர்கள் பகுதி தான் கேன்டோன்மெண்ட் ஏரியா. அவங்களுக்கு செப்பரேட் இது மாதிரி இருக்கும். இப்போ நீ பார்த்தனா இந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படிம்பாங்க, அந்த ஏரியா அதெல்லாமே கேன்டோன்மெண்ட்ல வரும். பிகாஸ் யார ஸ்பெசிபிக் மைனாரிட்டி பாப்புலேஷன், அவங்களோட இதை நடத்திப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த லோக்கல் பாடிஸ் அண்டர்ல கவர் ஆகும். முனிசிபல் அத்தாரிட்டிஸ் ஆர் endowed with specific local function covering regulatory maintenance development activities. இதெல்லாம் கான்செப்ட் தான், இது பை ஹார்ட் பண்ணாத, ஜஸ்ட் ஒரு டைம் கேட்டுக்கோ, ஒரு டைம் படி. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டான். வாட் ஆர் முனிசிபல், டிஃபைன் த முனிசிபல் அத்தாரிட்டிஸ், என்டவுமெண்ட் பவர், இதெல்லாம் அவன் கேட்க போறது இல்லை. ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், முனிசிபல் அத்தாரிட்டிஸ்க்கு என்னெல்லாம் பவர் இருக்கு. ரெகுலேட்டரினா என்ன சார், முனிசிபல் அத்தாரிட்டி கேன் ரெகுலேட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி சிட்டி. இப்போ சென்னை கார்பரேஷன் நினைச்சா இந்த ஏரியாவுக்கு 4 ஸ்ட்ரீட் லைட், அந்த ஏரியாவுக்கு 4 ஸ்ட்ரீட் லைட், இப்போ நம்ம வந்து ஜீப்ரா கிராசிங் நம்ம இங்க போடணும், அங்க வேண்டாம், இது எல்லாமே அவங்க ரெகுலேட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இப்போ இந்த வேக்கண்ட் லேண்ட் டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சும்மா நீ லேண்டை வச்சிருக்க, அதுல எதுவுமே பண்ணல அப்படின்னா வேக்கண்ட் லேண்டுக்கு நீ டாக்ஸ் பே பண்ணணும். இது எல்லாமே ரெகுலேட் பண்ணி டிசைட் பண்றது யாருன்னு கேட்டா அந்த கார்பரேஷன் தான். நெக்ஸ்ட் என்னது, மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கு காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி இந்த குப்பையெல்லாம் நம்ம எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல நீங்க செப்பரேட்டா கொடுக்கணும். சீவேஜ் டாக்ஸ் அதெல்லாம் கவர் ஆகும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஒரு கார்பரேஷனை டெவலப் பண்றது, அதுவுமே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சார் பார்க்குறோம், ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடிஸ் பார்க்குறோம் சார். லோக்கல் பாடிஸ்ங்கிறவங்க யாரு சார், ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி. அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய ஏரியாவை பார்த்துக்கலாம். அவங்களுக்கு மேஜர் ரெவன்யூ எதுலேருந்து சார் வரும், இந்த டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ரெவன்யூ, இந்த ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ அந்த ரெவன்யூ வச்சு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த லொக்காலிட்டியை ரெகுலேட் பண்ணுவாங்க. ரெகுலேட்னா என்ன சார், அவங்க நினைச்சா அந்த லொக்காலிட்டியில என்ன பண்ணுங்கிறது டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த லொக்காலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க, ப்ராப்பரா எல்லாமே இருக்காது. மூணாவது வந்து அந்த லொக்காலிட்டியை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெகுலேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெகுலேட் பண்ணாதான் மெயின்டெனன்ஸ்க்கு நீ போக முடியும், மெயின்டைன் பண்ணாதான் அந்த சிட்டி டெவலப் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுதான் இதோட கோர் கான்செப்ட் நம்ம படிச்சது. நெக்ஸ்ட், expenditure incurred by the municipalities and corporation can be broadly classified under the following heads. So the municipality இதெல்லாம் first பார்த்தா general administration, revenue collection, public health, public safety, education, public works, blah blah blah, இதெல்லாம் கதை. ஸோ என்னன்னா முனிசிபல், இப்போ நம்ம இப்போ சென்னை கார்பரேஷன் எதுலலாம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக பண்ணுவோம், ஒன்று ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ கலெக்ஷன். ஏன்னா இப்போ நீங்க வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ சென்னை முனிசிபல் கார்பரேஷனுக்கு போற, அவன் ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பான், அங்க இருக்கும் நம்ம செயின்ட் ஜோஸ் ஃபோர்ட் பக்கத்துல நம்ம சென்னை முனிசிபல் மாநகராட்சி அலுவலகம்னே இருக்கும். ஸோ அங்க போனோம்னா அவங்க சம்பளத்தை வச்சு ஒருத்தனை வச்சிருப்பான், அவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ், இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், வாட் ஆர் தி எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் இன்கர்டு பை த முனிசிபல் கார்பரேஷன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சர், ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் நடக்கணும், அதுக்கு என்ன கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும் அவனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெவன்யூ கலெக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த
அங்கன்வாடி பால் இந்த குட்டி குட்டி ரூரல் அர்பன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், எங்க போனாலும் இருக்கும், இங்க சைட்ல எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க குட்டி குட்டி இது மாதிரி. ஸோ அது எல்லாமே கார்பரேஷன்ஸ் தான் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் இந்த பப்ளிக் சேஃப்டி. இப்போ எப்படி இந்த எஃப்ஓபி ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் நிறைய பார்த்துருக்கேன், இங்கேயும் இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் பார்த்தா அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்காரங்க இல்ல, போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ்க்கு ஒரு குட்டி அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க, 500 ரூபா ஒரு நாளைக்கு, ஒரு பேட்டா எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இதெல்லாம் அவங்க யாரு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சென்னை முனிசிபல் தான். கவர்மெண்ட் வராது இதுக்கு, கவர்மெண்டோட வேலை போலீஸ் அப்பாயிண்ட் பண்றது. பட் இந்த பப்ளிக் சேஃப்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் டிசைட் இதுக்கெல்லாமே கார்பரேஷன் செலவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது எஜுகேஷன். ஆமா எஜுகேஷன், இந்த குட்டி குட்டி இந்த அப் டு 5th ஸ்டாண்டர்ட் மாதிரி குட்டி குட்டி ஸ்கூல்ஸ் இருக்கும், அது எல்லாமே இஸ் மெயின்டைன் பை கார்பரேஷன்ஸ். அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ்னா என்ன சார், இந்த மாதிரி பப்ளிக்கு செக்யூரிட்டி கொடுக்குது. இப்போ பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ரேலில அந்த கரூர்ல கூட என்ன பிரச்சனையாச்சு, பிகாஸ் கார்பரேஷன் ஃபெயில்ட் இன் கரூர், பிகாஸ் அவங்க தான் சேஃப்டி கொடுக்கணும் பப்ளிக்கு. அதனால சிபிஐ என்கொயரி போதும் விஜய் ஒன்றும் பண்ணல, அந்த லெவலுக்கு இஷ்யூ ஆகல, பிகாஸ் இட் வாஸ் a responsibility of the அதனால கவர்மெண்ட் சைடும் ஒன்றும் சொல்லல, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் ஒன்றும் பண்ணல, ஸ்டாலின் அவங்களுக்கு ஏன் தப்பிச்சாங்க, பிகாஸ் கார்பரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அந்த பப்ளிக் அந்த லொக்காலிட்டியில அந்த சேஃப்டி கொடுக்க வேண்டிய அந்த கார்பரேஷன் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் எல்லாமே இப்போ ஜெயிலு. ஸோ அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது கார்பரேஷனுங்கிறது ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் என்னது அதர் சச்சஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்னா அவங்க இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சது 9.5 லட்சம் கோடி கடன், 15 lakhsலாம் 15 lakhs கடன், கோடி 15 lakhs கோடி கடன் இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க அது சும்மாவா மற்ற ஸ்டேட்டு மற்ற கண்ட்ரிலாம் கொடுத்துருப்பான், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ. அதே மாதிரி ஒரு முனிசிபாலிட்டியும் அவங்க சிட்டியை நடத்தணும்னா கவர்மெண்ட்டேருந்து காசு வாங்குவான், வேற ஒரு கார்பரேஷன்லேருந்து காசு வாங்குவான், அதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அவங்க செலவு. இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், ஒன்றும் இல்லை, வாட் ஆர் தி எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் இன்கர்ட் பை முனிசிபல் கார்பரேஷன். முனிசிபல்னா ஒன்றும் நம்ம சென்னை கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணுவான், ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது நடக்கணும், அதுக்கு சம்பளம் கிம்பளம் எல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னது பப்ளிக் ஹெல்த் சேஃப்டி எஜுகேஷன், இந்த 3 அத்தியாவசியம், அவ்வளோதான். ஹெல்த் சேஃப்டி எஜுகேஷன், அப்புறம் பப்ளிக் ஒர்க்ஸ், அதர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், இந்த 3. இப்போ நீ படிக்கிறதுனாலும் இது 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 போதும், 4 பாயிண்ட். அவன் கேட்க மாட்டான், மிஞ்சி போய் கேட்டால் அந்த 4 பாயிண்ட் தான், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் property tax and octroi are the major source of revenue of the municipal authorities. Octroi duties na special duties. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ லிக்கர்லாம் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ கார் இருக்கு வச்சுக்கோ, காரு லிக்கர், நிறைய பேர் பாண்டிச்சேரியில போய் ரிஜிஸ்டர் பண்ணுவான், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற காரு. லிக்கர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வாங்குவான், கோவாலேருந்து வாங்குவான். இங்கே ஏன்னா அவனோட லோக்கல், அதுவும் பாண்டிச்சேரியில ஏரியாஸ் இருக்கு. இப்போ சில ஏரியாஸ்ல போய் நீ லிக்கர் வாங்குற அப்படின்னா அங்கே டேக்ஸ் இருக்காது. சில ஏரியாவில் போய் நீ பாண்டிச்சேரியில அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணால் ஒரு டேக்ஸ் வரும். ஸோ ஒரு ஏரியா ஒரு கேன்டோன்மெண்ட் ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்கை பொறுத்து மாறும். இப்போ ஆக்ட்ராயிங் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக் டியூட்டி விச் இஸ் லெவிட். இப்போ அதுவே இப்போ நீ வந்து பாரு, பெட்ரோல் விலை பாரு, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 102 103, அதுவே இப்போ மும்பை ஏரியாவில் ஒரு 106 107. ஸோ இந்த 3 ரூபா 4 ரூபா கவர்மெண்ட் லெவி பண்ணும். அதே மாதிரி ஒரு கார்பரேஷன், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ கோயம்புத்தூர் ஏரியாலாம் பார்த்துருந்தீங்க, சிறுவாணி அங்கெல்லாம் ஒரு ஏரியா இருக்கும், நீலகிரி சிறுவாணி. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கொஞ்சம் காடு பகுதி, அங்கே நீ உள்ள போகலாம், வாட்டர் ஃபால்ஸ்க்குலாம் போகலாம். அதுக்கு உனக்கு ஒரு பஞ்சாயத்து ரெசிப்ட் மாதிரி ஒருத்தன் போட்டு கொடுப்பான், 30 ரூபா என்ட்ரி ஃபீஸ். அது எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு போகாது, அவனோட லொக்காலிட்டியை டெவலப் பண்றதுக்காக அவன் அதை யூஸ் பண்ணிப்பான். அதுக்கு பேர் தான் ஆக்ட்ராய் டியூட்டி, ஸ்பெசிஃபிக் டியூட்டி, எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதர் முனிசிபல் taxes are professional tax, non-mechanical vehicle tax, tax on advertisement, tax on animals or boats, tolls, show tax, etc. Taxation powers of the corporations are confined to a few items and are of a generally compulsive in nature. On the other hand, tax powers other type of urban localities cover a wider range, optional in nature, subject to a procedure of their imposition requiring the final sanction of the state government. இது என்ன சொல்லியிருக்கானா, சில டாக்ஸ் நீ லெவி பண்ணிக்கலாம். இப்போ நீ பாரு, இன்கம் டாக்ஸ் யார் லெவி பண்றா, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ சென்னை முனிசிபல் கார்பரேஷன் உங்க எல்லார்ட்டையும் இன்கம் டாக்ஸ் வாங்குவேன் அப்படிலாம் சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுக்கு நீ சாங்ஷன் வாங்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட். இது ஸ்பெசிஃபிக்கா நீ எதுக்கெல்லாம் வாங்கிக்கலாம், ஜென்ரலி விச் இஸ் கவர்ட் என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் டாக்ஸ், நான் மெக்கானிக்ஸ், வெஹிக்கிள் டாக்ஸ், டாக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட், டாக்ஸ் ஆன் அனிமல்ஸ், போட்ஸ். இதெல்லாமே அனிமல்ஸ் அண்ட் போட்ஸ்னா இப்போ சில ஏரியால ஜூ வச்சிருப்பாங்க, ஸோ அதுக்கு எல்லாமே தே கேன் கலெக்ட் டாக்ஸ். அதே மாதிரி இந்த போட் ரைடுலாம் இருக்கும், இந்த கேரளால போனா ஆலப்பி இந்த மாதிரி இருக்க போட் ஹவுஸ் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் டாக்ஸ் லிவி பண்ணுவாங்க அந்த போட்டுக்கு. அது கேரளா கவர்மெண்ட்டுக்கு போகுமான்னு கேட்டா போவாது, அது அந்த லொக்காலிட்டியில இருக்கிற பஞ்சாயத்துக்கோ முனிசிபாலுக்கோ தான் போகும். ஸோ லோக்கல் பாடிஸ் ஆர் நத்திங் பட் மினி கவர்மெண்ட். அவங்க ஒரு குட்டி ஆட்சி. இந்த கவுன்சிலர்லாம் இருக்காங்களா பாரு, நீ கவுன்சிலர்லாம் பாரு, கவுன்சிலர் எவன் வேணாலும் நிக்கலாம்.
அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அண்டர்ல வர மாட்டான். ஸோ கவுன்சிலர்ஸ் ஆர் நத்திங் பட் தோஸ் குட்டி ஏரியா. இப்போ 234 தொகுதி இருக்கு, அது அப்படியே அது இன்டூ த்ரீயா பிரியும் கவுன்சிலர்ஸ். அதே மாதிரி they are local bodies nothing but who are a mini government who எப்படி சொல்றது, they oversee the whether the functioning கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறது அவன் பார்ப்பான். பட் அல்டிமேட் அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் தான், அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லோக்கல் பாடிஸ் மே ரிசீவ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் grants from the state administration as well. The revenue grants are of three categories. First என்ன சார், general purpose grant. These are primarily intended to substantially bridge the gap between needs and resources of the local bodies. General purpose na எல்லா வருஷமும் கொடுத்துருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்னை முனிசிபல், கோயம்புத்தூர் முனிசிபல், மதுரை, சேலம், திருச்சி இவங்க எல்லாத்துக்கும் ஜென்ரலா கொடுத்துருவான் ஒரு லம்சம் அமௌண்ட் எல்லா வருஷமும் அவனோட இதை ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஜென்ரல் பர்பஸ் எல்லா வருஷமும் ஒரு போயிடும். சென்னை முனிசிபலுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 100 கோடி அப்படி கொடுத்துரும். ஸ்பெசிபிக் பர்பஸ் கிராண்ட், இது என்னதுன்னா ஸ்பெசிபிக் பர்பஸ் கிராண்ட்னா இப்போ லெட்ஸ் சே நம்ம ராயப்பேட்டையில வந்து பார்க்கு கட்டணும். பார்க்குக்கு நம்ம காசு இல்லை, ஆனா இங்க நிறைய மக்கள் இருக்காங்க, பார்க்கு கட்டினா மக்கள் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு காசு இல்ல, காசு வேணும். சோ அப்போ வந்து கவர்மெண்ட்டை கேட்கலாமான்னு கேட்டா கேட்கலாம். சோ ஸ்பெசிபிக்கா கவர்மெண்ட் பார்க்கு கட்டுறதுக்காக கிராண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஸ்பெசிபிக் பர்பஸ் கிராண்ட். புரிஞ்சுது? Next என்ன சார், statutory and compensatory grant under various enactments, the compensation of any loss of revenue and taking over the tax by state government from the local government. ஸோ இது என்னன்னா, இதெல்லாம் பாரு, இது ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா, இந்த இது என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இப்போ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ங்கிறது இப்போ சினிமா டிக்கெட்லாம் நம்ம பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ஒரு காலத்துல வேட் அதெல்லாம் 10-15 நானே அப்போ போறாங்க. ஸோ அந்த டைம்ல இருக்கும்போது அந்த டேக்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் அந்த செப்பரேட் அந்த லோக்கல் பாடி கலெக்ட் பண்ணுவான். இந்த கூத்தாட்டம் அதெல்லாம் இருக்கணும், ஸோ செப்பரேட் கலெக்ட் பண்ணுவான். அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே சப்சியூம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பாரு, ஜிஎஸ்டி இல்லாத போது என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருந்தது, அந்த காசு லோக்கல் பாடிக்கு போயிருந்திருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லா காசையும் எடுத்துட்டான். லோக்கல் பாடிக்கு அது லாஸ் ஆஃப் ரெவென்யூ. ஸோ அந்த லாஸ் ஆஃப் ரெவென்யூவை காம்பன்சேட் பண்றதுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்டாட்யூட்டரி அண்ட் காம்பன்சேட்டரி கிராண்ட். ஸோ கிராண்ட்ங்கிறது என்னது, கிராண்ட்ங்கிறது இட் இஸ் அ பேமெண்ட் விச் இஸ் கிவன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ தமிழ்நாடு இப்போ பாரு, மும்பை முனிசிபல் கார்பரேஷன் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுப்பான். நம்ம இருக்கிறது சென்னை கார்பரேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பான். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா கார்பரேஷனுக்கும் பாரபட்சம் பார்க்காம ஒரு ஜெனரல் கிராண்ட் கொடுப்பான் எல்லா வருஷம் ஜெனரலா அவன் நடத்துறதுக்கு. செகண்ட் என்ன சார், ஸ்பெசிபிக். ஜெனரல் முடிஞ்சு ஸ்பெசிபிக்னா தேவை இருந்தா. ஸோ சிம்பிளா சொல்ல போனா இது வந்து நமக்கு ஜெனரலுக்குள்ள நமக்கு ஸ்பெசிபிக். அதே மாதிரி காம்பன்சேட்டரி கிராண்ட் இன் கேஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ரெவென்யூ வருது அப்படின்னா, யாரு சார், லாஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் தி லோக்கல் பாடிஸ்க்கு வருதுன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்டாட்யூட்டரி ஆர் காம்பன்சேட்டரி கிராண்ட். முடிஞ்சது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. மிஞ்சி போனா என்ன கேட்பான் கொஸ்டின்ல, எம்சிக்யூல என்ன கேட்பான், whether as an auditor do you accept that these are the three kind of grants it's given to the local body. general purpose grant, specific. நீ பார்க்கணும், மூணு கிராண்ட் தான், ஜெனரல் பர்பஸ், ஸ்பெசிபிக் பர்பஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்யூட்டரி அண்ட் காம்பன்சேட்டரி கிராண்ட். முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்ன சொல்லியிருக்கானா, it would be imminent on the part of the auditor to understand the financial administration of local body before embarking upon the audit. Imminent na precondition na நீ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். mandatory precondition. So என்னது, financial administration நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சார், financial administration என்ன சார், budgetary procedure. So budget எப்படி பண்றாங்க. So this is geared to the subversive the twin consideration of financial accountability and control expenditure. The main objective is to ensure that funds are raised and monies are spent by the executive department in accordance with the rules and regulations and within the limit of sanction authorization by legislation or council. Budget preparation is usually the occasion for determining the levels of taxation, the rates and ceiling of expenditure. Municipal budget formats and heads of accounts vary from state to state. There are variation between the corporation and municipalities. One important feature of the municipal budget is that there is no separation of between revenue and capital items. Usually the head call external items which covers most of capital transaction. However, number of special funds or in the case of separate budgets or specific municipal functions or enterprise activities. என்ன சொல்றானா, ஒரு செகண்ட்,
இம்பார்ட்டன்ட் பார்த்தா இது ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை டயக்ராம் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பேர் பஞ்சாயத்து தான் இருக்கிறதுலே குட்டி. பஞ்சாயத்து தான் இருக்கிறதுலே குட்டி. பஞ்சாயத்துக்கு அடுத்ததுக்கு இருக்கிறதுக்கு பேரு முனிசிபல். ஓகே, முனிசிபலுக்கு அடுத்தது இருக்கிறதுக்கு பேரு கார்பரேஷன். இது எல்லாத்துக்கும் பேர் என்ன சார்? லோக்கல் பாடி. இதான் கான்செப்ட். கார்பரேஷன்ங்கிறது பிக், உள்ள இருக்கிறது முனிசிபல். ராயப்பேட்டா முனிசிபலா தான் இருக்கும். சென்னை கார்பரேஷன் எல்லாமே பார்த்துப்பாங்க, டி நகர், ஆழ்வார்பேட்டு, இதெல்லாம். அதுக்குள்ளேயும் முனிசிபால்குள்ளேயும் இந்த ஏரியா மட்டும் அப்படிங்கிறது போது அதுக்கு பேர் பஞ்சாயத்து. அவ்வளோதான். இது எல்லாமே கலந்ததுக்கு பேர் லோக்கல் பாடி. இதுதான் கோர் கான்செப்ட். கோர் கான்செப்ட் இதுதான். நோட் பண்ண நினைக்கிறேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்குதுல்ல நான் பேசுறது? பாவனி, திவ்யா கேக்குதுல்ல? ஓகேல? ஸோ இவன் இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா பட்ஜெட்ரி ப்ரொசீஜர்ஸ் ஒரு ஆடிட். இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? ஒரு ஆடிட்டர் லோக்கல் பாடியை பண்ணும்போது வாட் ஆர் த இம்மிட்டன்ட்னா என்ன சார்? ப்ரீ கண்டிஷன்ஸ். அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இது என்ன சார் நம்ம படித்தோம் எஸ்ஏல? என்ன 315 அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் இன்டர்னல் படிச்சிருப்போம்ல. ஃபர்ஸ்ட் என்னது? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லோக்கல் பாடி நீ அதில் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? பட்ஜெட்ரி ப்ரொசீஜர் என்னது, அவங்க எப்படி லோக்கல் பாடிஸை பட்ஜெட் பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் என்னது, இன்கம் என்னது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்ன சார்? முனிசிபல் பட்ஜெட்டுக்கு செப்பரேட்டா ஃபார்மேட் இருக்காது, ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ரொம்ப இருக்காது, ஒரே ஒரு சிங்கிள் ஐட்டம்ல முடிச்சிடலாம். ஏன்னா முனிசிபல் பஞ்சாயத்துல குட்டி, அவங்க கிட்டலாம் அவ்வளோ இருக்கவே இருக்காது. ஏன்னா கார்பரேஷன் தான் அலோகேட் பண்றது. ஸோ அதனால அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிறது ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஈவன் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல். அடுத்தது ஆடிட்டர். இப்போ நம்ம என்ன சார் படிக்கணும்? ஆடிட்டர் லோக்கல் பாடியை ஆடிட் பண்ணும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் budgetary procedure, second expenditure control. The system of financial control existing in the state and central government is conditioned by the fact that there is a clean demarcation. Sir, demarcation na enna sir? Separation. What is demarcation sir? Separation. Okay, demarcation between the legislature and the executive. The integration of legislative and executive powers in the municipal corporation makes it difficult for its executive to function as its inquisitional body as well. Moreover, separation of executive power and function in municipal corporation cannot accommodate the existence of the independent finance officer responsible to the municipal council executive committee. This leaves the system of external audit by state government as the only instrument of controlling the municipal expenditure. இது ஒன்று இருக்கு. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? முனிசிபல் இப்போ இருப்பது லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீ. லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி பாரு. ஒரு கம்பெனியில் யார் இருக்கிறதுலே அல்டிமேட்டாக இருப்போம்? ஓனர் விட்டு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவன் தான் அல்டிமேட்டாக இருப்பான்.
அவனுக்கு கீழே இருக்கிறவன் யாரு? ஃபினான்ஸ் மேனேஜரு இவன்லாம். அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு பேரு எக்ஸிக்யூட்டிவ் பவர். இன்னும் தெளிவா நான் சொல்றேன். நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, தெரியல இப்ப யாரு வருவா. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பவருக்கு பேரு லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஆனா மினிஸ்டர்ஸ் இருக்கான் பாரு, செங்கோட்டையன், அன்பில் மகேஷ், இவங்க கிட்ட இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். புரிஞ்சதுல? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ங்கிறது அல்டிமேட் ஹோல் பவர். அவனுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பவர் பத்தியா, அது எக்ஸிக்யூட்டிவ் பவர். இது அதோட குட்டி டிஃபரன்ஸ். இப்போ முனிசிபல்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அங்க அந்த டிமார்கேஷனே இருக்காது. சீஃப் மினிஸ்டரே தான் இப்போ பாலிசி போடுவார், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவார், அவர் தான் சைன் பண்ணுவார். ஸோ அந்த பிரச்சனை முனிசிபல்ல இருக்கும். ஏன்னா குட்டி பாடி, அங்க போய் லெஜிஸ்லேட்டிவ் பவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாம் பண்றது கஷ்டம். அதனால ஆடிட்டர் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆடிட்ல பார்த்தோம். இந்த 1% கம்பெனி, அதுக்கப்புறம் சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப், அதுலலாம் பிரச்சனை. ஏன்னாங்க there is no difference between the management and those charged with governance. இங்க சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப் ஆர் 1% கம்பெனி, அதேதான் இங்க முனிசிபல் கார்பரேஷன் பிரச்சனை. there is no differentiation. அது ஏன் அப்படின்னு சில கார்பரேஷன்ஸ் இருக்கலாம், பட் இவன் சொல்றான் ஜென்ரிக்கா அப்படிதான் இருக்கு. ஸோ ஆடிட்டருக்கு அந்த ஒரு டிஃபிகல்ட்டி அங்க வரலாம். நெக்ஸ்ட், அக்கௌண்டிங் சிஸ்டம். முனிசிபல் அக்கௌண்டிங் அண்ட் பட்ஜெட் ஃபார்மட் have been criticized as neither are comprehensible. Comprehensible என்ன சார்? Understandable. Sometimes providing inadequate information and at times a surfeit of information. Both the situation are non-conducted with proper system of management function. Okay. So இப்போ அக்கௌண்டிங் சிஸ்டமும் இஷ்யூல இருக்குங்க. ஸோ சிம்பிளா சொல்ல போனான்னு வைங்க. இதை பாரு, கொஸ்டின் வேணா டிராஃப்ட் பண்ணிடலாம். இங்க எழுதிற அந்த நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும்ல. ஏன்னா இது ஒரு டைம் கேட்டிருக்கோம், அதனால தான் ஐ வாஸ் கிரியேட்டிங் a note. மீட்டட்னா என்ன சார்? ப்ரீ கண்டிஷன். என்ன சார் வரும் நமக்கு? சிம்பிள் சார், வெரி வெரி சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் என்ன சார்? ஒரு வீடு நம்ம அம்மா அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பா ஜெனரலா என்ன பண்ணுவாரு? பட்ஜெட் போடுவான்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இவ்வளவு வருமானம். ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ? பட்ஜெட் போடுவ. பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அந்த பட்ஜெட்டை வந்து அக்கௌண்ட் பண்ணுவ. அக்கௌண்ட் என்னது? பட்ஜெட் போட்டுருவ. அப்பா போட்டுருவாரு 100 ரூபா இந்த தடவை செலவு, அப்படி அப்ப 100 ரூபா அம்மா போட்டுருவாங்க. இல்ல வேணாம், அப்படி வேணாம், அது குழப்பம். பட்ஜெட் போடுவேன். பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் நீ அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுவ. வீட்டுல பட்ஜெட் போடுறாங்க அப்பா, அம்மா செலவு பண்ணாங்க வச்சுக்கோங்க. செலவு பண்ணது அப்பா என்ன பண்ணுவாரு? அக்கௌண்ட்ஸ் கேட்பாரு. அதுக்கு முடிஞ்சது. இந்த 3 ஆடிட்டர் தெளிவா பாத்துக்கணும். இந்த 3 ஆடிட்டர் what he should do, he must be very careful while dealing with this. இது என்னது? financial administration. அதான். ஓகே. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ the next thing is
objectives இப்போ மெயினா என்ன சார் பார்க்கணும், வாட் ஆர் தி objectives of audit of local bodies. இப்போ என்னது, இப்போ லோக்கல் பாடியை நான் எதுக்கு ஆடிட் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்குறான். வாட் ஆர் தி மேஜர் objective. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கான், the external control of municipal expenditure is exercised by the state government to the appointment of auditors. ஸோ என்னன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஆடிட் பண்றதுக்கு ஸ்டேட் நல்லா பாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஆடிட் பண்றதுக்கு சிஎன்டேஜி வருவான். இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இதெல்லாம் ஆடிட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வருவான். ஸ்டேட் கவர்மெண்ட் அவனாலே தனித்து செயல்பட முடியுமா, முடியாது. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம ஆடிட்டரோட ஹெல்ப் வாங்குவோம். இந்த முனிசிபல்ல ஆடிட் பண்ற யார், நம்ம ஆடிட்டர் தான். ஆடிட் ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்போம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்போம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் பண்றது யாரு சார், சிஎன்டேஜி. சிஎன்டேஜி யார்கிட்ட கொடுப்பாரு, பிரசிடென்ட்ட கொடுப்பாரு. லோக்சபா ராஜ்யசபால பில் பாஸ் ஆகும். அதாவது ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ the external control of municipal expenditure is exercised by the state governments, the appointment of auditors to examine the municipal accounts. However, the municipal corporation of Delhi, Mumbai and few have the powers to appoint their own auditor for regular external audit. Simply சொல்ல போனா இந்த டெல்லி, மும்பை and few others, டெல்லி, மும்பை and few othersனா சில மெட்ரோ சிட்டிஸ்க்கு மட்டும் அவங்களே அவங்க ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுவே மத்த சிட்டிஸா இருக்கு, மதுரை, தேனி, இவங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அவங்களுக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆடிட்டரை. ஓகே, the important objective of an audit. Sir, what are the important objective? First வந்து reporting on the fairness of the content and presentation of financial statement. So என்னது, ஆடிட்டர் ஒன்றும் இல்லை, அதே தான் audit opinion என்ன கொடுப்போம், the financial statements as a whole are free from material misstatement and present a true and fair view of the functioning of this company. நீ என்ன வேணா, பட் மெட்டீரியாலிட்டி தான் நீங்க சொல்றது, இட்ஸ் பெட்டர். இட் இஸ் prepared in all material aspects and in accordance with applicable financial reporting framework. அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவ, லோக்கல் பாடியோட financial statements are perfect. அவங்க கரெக்டான கான்டென்ட், கரெக்டான பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சார், இந்த பிரசன்டேஷன் சொல்றோமே சார், இந்த கம்பெனி ஆடிட் பண்ணும்போது ஸ்கெடியூல் 3ன்னு ஒன்று இருக்கு. இந்த கார்பரேஷன் முனிசிபலுக்குலாம் அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கான்னு கேட்டா இல்ல. அவங்க அந்த ஸ்டேட்ல காலங்காலமா என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்றாங்களோ அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நான் செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் அப்பான் தி ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் தி இன்டர்னல் கண்ட்ரோல். சார், இதுவுமே பார்த்தோமே சார், ஞாபகம் இருக்கா, அந்த கேரோல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆன் த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கா, நீ அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க போறது இல்லை, நீ ஜஸ்ட் பாப்ப கரெக்டா இருக்கு. அதே மாதிரி லோக்கல் பாடி ஆடிட் பண்ணும்போது the auditor should check whether internal controls, financial control எல்லாமே கரெக்டா. சார், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்னா என்ன சார், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கார்பரேஷன்ல என்ன பெரிய பிரச்சனை நடக்கலாம், சும்மா ஃபேக் பில்லை போட்டு பாஸ் பண்ணி மக்களோட காசை போட்டு திருடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பில்லெல்லாம் நம்ம எழுதும் போது யாரோ ஒருத்தங்க அப்ரூவ் பண்றாங்களா, அப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் நடக்குதா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். All these things I would be seeing. So all these would be covered. Next on the reporting on the adherence to the legal or administrative requirements. Sir, what is adherence, sir? Adherence abdina following. Whether you are following. Whether you are following the legal or administrative requirements. Okay, so இது நம்ம பார்த்துக்கலாம். இது ஒன்றும் பெரிய குழப்பத்துக்கு ஒன்றும் இல்லை. Next, reporting upon whether the value is fully received on money spent. Value is fully received. So இதுக்கு என்ன சார், நம்ம C&AG மேல நம்ம பார்த்தோம். Proprietary audit and performance audit. மொத்தமா 3 இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட், பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ப்ராப்பர்ட்டி ஆடிட். டைம் ரிவைஸ் பண்ணா ஞாபகம் வரும், 20 நாள் ஆயிடுச்சு, சத்தியமா மறந்துடும். அதனால ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆடிட்டிங் என்னது, நான் செலவு பண்ண காசுக்கு எனக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா, whatever money I have spent, whether I have derived the benefit. So இங்க நான் பார்ப்பேன், report on whether the value is being fully received on money spent. Next, detection, prevention of error, fraud and misuse of resources. fraud ஏதோ நடந்திருக்கா, மிஸ்யூஸ் ஏதோ பண்ணியிருக்காங்களா, ஸோ இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ சிம்பிளா என்ன சார், வாட் இஸ் சிம்பிள் திங் சார்,
What are the objective of an auditor while auditing the local body? First என்ன சார், financial statement presentation பக்காவா இருக்கா, முடிஞ்சு. presentation மட்டும் போதாது, அந்த present பண்ண financial statement கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்கிறதுக்கு என்ன சார், கண்ட்ரோல் சரியா இருந்திருக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பேன். அதை நான் எல்லாம் சரியா இருந்ததுக்கு அப்புறம் நான் யார்கிட்ட அதை நான் கொடுப்பேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுப்பேன். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை நான் கொடுக்கும் போது வெதர் ஐ ஹவ் ஃபாலோட் த லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்வயர்மெண்ட்ஸ் அதை நான் செக் பண்ணுவேன். மூணு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுவான், ஸ்டேட்மெண்ட்டை கொடு, அவன் சொல்லுவான் உனக்கு தானே நான் கிராண்ட் கொடுத்தேன், அந்த கிராண்ட்டுக்கு ப்ராப்பரான செலவு நீ கரெக்டா பண்ணியான்னு கேள்வி கேட்பான். ஸோ வெதர் வேல்யூ இஸ் பீங் ஃபுல்லி ரிசீவ்ட் ஆன் மணி ஸ்பெண்ட். அப்புறம் நம்ம ஆடிட்டருக்கு என்ன தெரியுது, அந்த கிராண்ட்டை வந்து தெளிவா யூஸ் பண்ணல, அதை ஃப்ராட் தனம் பண்ணியிருக்காங்க. அந்த கிராண்ட்டை எடுத்து அவங்க சுயலாபத்துக்காக கார்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஐ வில் பி சீயிங் வெதர் எரோஸ் ஆர் ஃப்ராட் இருக்கா இல்லையா. ஸோ சிம்பிளா சொல்ல போனா கொஸ்டின் என்ன கேட்பான் சார், வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட்டர் வைல் ஆடிட்டிங் அ லோக்கல் பாடி. ஃபர்ஸ்ட் என்ன சார் வேணும் எனக்கு, கண்டென்ட் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா, அது கரெக்டா இருக்கணுங்கிறதுக்கு எனக்கு என்ன சார் ப்ராப்பரா இருக்கணும், என்னோட ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ப்ராப்பரா இருக்கணும். இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுப்பேன் சார், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பேன். அவன் என்ன சொல்லுவான், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி சரியா பண்ணிருக்கியா இல்லையா அப்படின்னு அவனுக்கு கொடுப்பேன். அப்ப அவன் என்கிட்ட என்ன ரிப்ளை பண்ணுவான், சரி எல்லாம் கொடுத்துட்ட, ஆனா நான் கொடுத்த கிராண்ட்டுக்கு வேல்யூ டிரைவ் ஆயிருக்கா இல்லையா, நான் நீ கொடுத்த காசுக்கு நீ செலவு பண்ணி அந்த செலவுக்கேத்த வேல்யூ இருக்கா இல்லையா, மொபைல் போன் நான் செலவு பண்றேன், இதுக்கு கிளாஸஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்க, ஸோ இது எனக்கு வேல்யூ தருது. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன கேட்பானா, உனக்கு கிராண்ட் கொடுத்தேன் பாஸ், நீ அந்த கிராண்ட்டை தெளிவா யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் கவர்மெண்ட் எனக்கு கேட்பான். அப்போ ஆடிட்டர் நம்ம நினைப்போம், இல்ல அந்த மாதிரி நடக்கல, அவங்க ஃப்ராட் தனம் பண்ணியிருக்காங்க முனிசிபல் கார்பரேஷன், முடிஞ்சு அவ்வளவுதான். ஸோ இதான் the entire thing. So what are is nothing but your objective, nothing but your objective. So இந்த கீவேர்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், audit is another method of financial control local government. The provision is coupled with the privilege of ultra vires. An action of the local majority is beyond the legal authority can resurge in surcharge by audit. This procedure is a legal colonial days in England is being resorted to less and less. This may be well because of the increasing complexity. So ultra vires ஒன்றும் இல்லை, பவருக்கு மீறி, உன்னோட பவருக்கு மீறி, beyond your control, beyond your powers. Think but your beyond your powers. பவர்ஸ்னா என்ன சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி என்ன சொல்லியிருக்கான், 1000 ரூபாய் வரைக்கும் தான் செலவு பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். கம்பெனியோட ஓனர், கம்பெனியில் இருக்கிற அக்கௌண்டன்ட் என்ன பண்ணியிருக்கான், 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கான், 1000 ரூபாய் தான் செலவு பண்ணலாம். ஹியர் the extra amount which you have spent is ultra vires, beyond your control or beyond your power. அதாவது உன் பவரே இவ்வளவுதான், பவருக்கு மேல நீ பண்ண முடியாது, அவ்வளவுதான், அதான் அல்ட்ரா வயர்ஸ். ஸோ இதை ஜஸ்ட் அவன் சொல்லியிருப்பான், இது நாட் தட் கிரேட்லி. இது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், in addition to external audit, it is also opined by the learned author that there should be a system of internal audit in all municipal city institutions. Internal audit should be provided by the institution's own staff. It should be performed on a continuous basis according to a well-defined program. The external auditor should be able to rely upon the work of internal audit as forming part of a complete system of internal financial control. When there is no internal audit, as may happen in the case of small or poorly staffed municipalities, the external auditor himself has to do detailed checking as prescribed under government audit. Above, increasing attention is being given to what is described as value for money audit. This kind of audit focuses upon the assessment of whether urban institutions are fulfilling their responsibility with reference to effectiveness and efficiency and economy, which called as 3. சிம்பிளா சொல்ல போனா என்ன சொல்றான், ஜெனரலா அந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எல்லாம் இன்டர்னல் ஆடிட் பண்ணிக்கிறது நல்லது, இன்டர்னல் ஆடிட் பண்றது நல்லது, ரெக்கமெண்ட்ரி. இப்போ நிறைய கார்பரேஷன்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் சில கார்பரேஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா தலைவலி ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் நம்ம ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர், தலைவலி நமக்கு தான், நம்ம தான் உட்காந்து ஒன்னொன்னா டீட்டெயில்டாக பார்க்க வேண்டி வரும். அதான் அவன் சொல்லியிருக்கான், தட் இஸ் டிஃபரன்ஸ். இப்போ சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கான், இட் இஸ் ரெக்கமெண்ட்ரி தட் த முனிசிபல் ஹேஸ் டு டூ இன்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட் யாரை வச்சு பண்ணணும், அந்த முனிசிபல்குள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸை வச்சே பண்ணலாம். இன்டர்னல் ஆடிட்டுங்கிறது அவன் உள்ள குட்டி செக்கிங், அந்த செக்கிங் பண்றது ரெக்கமெண்டரி. ஆனால் இன்கேஸ் செக்கிங் பண்ணலை அப்படின்னா தலைவலி யாரு, நம்ம தலையில விழுந்து விழும். ஆஸ் அ ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் நம்ம தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதான் அவன் சொல்லியிருக்கான், தட் இஸ் a thing. நெக்ஸ்ட் என்ன சார், ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் நம்ம என்ன படிச்சோம், மேல படிச்சோம்ல, ஆடிட் பிளான், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கிறதுலே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்ட்ராட்டஜினா ஃபார் எக்ஸாம்பிள்
பிளான் சாரி பிளான் ஃபர்ஸ்ட் வில் பி ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இங்க வந்து நான் வந்து இதை வின் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க நினைப்பேன். நெக்ஸ்ட் ஐ வில் பி சீயிங் இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், அது இன் டெப்தா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போடுவேன். வாட் ஆர் மை ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட். த லோக்கல் ஃபண்ட் audit wing of the state government is generally in charge of the audit of municipal accounts. Sometimes bigger municipal corporation, example Delhi, Mumbai, have the power to appoint their own auditors or external auditors. So auditors should ensure his appointment. First appointment கரெக்டா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். whether proper appointment has been made or not. First what I would be checking, proper appointment has been made or not. பெரிய பெரிய சிட்டிஸ்ல அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. ஜென்ரலா நீ என்ன தெரிஞ்சுக்கணும், appointment has been properly made or not. Next auditor's concern. ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட்டர் வந்து மேல நம்ம படிச்சோம்ல அதே தான் கீழே. objective of an auditor தான் ஆடிட்டரோட கன்சர்னும். என்னது, கண்டென்ட் பிரசன்டேஷன் கரெக்டா இருக்கா, ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கா, லீகல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்டா இருக்கா, வேல்யூஸ் பீங் ஃபுல்லி ரிசீவ்ட் ஆர் நாட். அதே தான் சேம் as objective of an auditor. Next, rules and regulations. The auditor should ensure that expenditure incurred conforms to the relevant provisions of the resort in accordance with the financial rules and regulations framed by the competent authorities. Auditor என்ன பண்ணணும், expenditure தெளிவா நடந்திருக்கா as per rules and regulations. Next வந்து authorize ஆயிருக்கான்னு பார்ப்பாரு. அவர் வந்து ப்ராப்பரா வெதர் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆத்தரைஸ் ஆயிருக்கா, அது வந்து ப்ராப்பரான ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கியிருக்கானா இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ப்ராவிஷனிங்னா என்ன சார், லைக் என்ன ஆகும்னா, நீ எப்படி ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ப்ரொவிஷன், அதே மாதிரி முனிசிபல்லாம் அவங்க பண்ற எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி வைப்பாங்க. இட்ஸ் குட்டி பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதுல இருந்து செலவாயிருக்குன்னா கரெக்டா செலவாயிருக்கா இல்லையாங்கிறது பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ், அவங்க செலவு பண்ண காசுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா. அந்த ட்ரிபிள் பார்த்தோம்ல, எக்கனாமிக் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இப்போ இது ரொம்ப குழப்பிக்காத, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இப்போ திருப்பி நம்ம பார்க்குறோம், கொஸ்டின்ல என்ன கேட்பான், வாட் ஆர் தி ஆடிட் ப்ரோக்ராம்ஸ் the auditor should follow while auditing a local body. ஃபர்ஸ்ட் என்னது, ஆடிட்டர் வேலை பண்ணணும்னா அவருக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கணும். முடிஞ்சது கதை. ஃபர்ஸ்ட் என்னது, அப்பாயின்மெண்ட். அவர் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்னது, மேஜரா அவரோட ஒப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா அவர் ஒப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்ணனா ஸ்டேட் கவர்மெண்ட் கேள்வி கேட்டுருவான். ஸோ ஆடிட்டர் ஷுட், அவரோட கன்சர்ன் என்னவா இருக்கும், வெதர் ஒப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா முடியாதா. ஒப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட்டர் என்ன சார், ஆடிட்டர் லோக்கல் பாடி என்ன சார், ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது கண்ட்ரோல் சரியா இருக்கா, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா, அவன் என்ன கேட்பான், வெதர் கொடுத்த கிராண்ட்டுக்கு வேல்யூ வந்திருக்கா இல்லையா. முடிஞ்சது, 4 நாள் அவ்வளவுதான். ஸோ ஆடிட்டர் கன்சர்ன் இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆடிட்டர் கன்சர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது, ஆடிட்டர் என்ன பார்ப்பாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ இருக்கு. இந்த ரெண்டு ப்ராப்பரா வச்சுக்கோ, இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஆடிட்டர்ஸ் கன்சர்ன். அப்புறம் அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லீகல் கரெக்டா இருக்கா, அது நீ மறந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இது எனக்கு மறந்தா கூட நீ பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார், அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆடிட்டர் கன்சர்ன் இதெல்லாம் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம லோக்கல் பாடியிலேயே பிரச்சனை என்னவா இருக்கலாம், இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நிறைய செலவு பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சருக்கு ப்ராப்பரா ஆத்தரைசேஷன் இருக்கா, அப்புறம் அந்த செலவு பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா. ஸோ நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் படிச்சா போதும், நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஆடிட்டர் கன்சர்ன்ஸ், நெக்ஸ்ட் என்ன சார், ஆத்தரைசேஷன். எதுக்கு ஆத்தரைசேஷன் சார், பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஆத்தரைசேஷன், அது பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். சிம்பிளா என்ன சார், வாட் ஆர் தி ஆடிட் ப்ரோக்ராம்ஸ், ஆடிட் ப்ரோக்ராம்ஸ்ங்கிறது ஸ்டெப். சரியா, சிஎம் 2026 ஆகணுங்கிறது பிளான், அதுக்கு 234 தொகுதியில நிறுத்த வைக்கணுங்கிறது என் ஸ்ட்ராட்டஜி. அந்த நிக்க வைக்கிறதுக்கு அவனை எப்படி ஜெயிக்க வைக்கணும், நீ மக்கள்கிட்ட போய் பேசு, மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கு, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணு, இது ஆடிட் ப்ரோக்ராம். புரிஞ்சா, அதான் ஆடிட் ப்ரோக்ராம்ங்கிறது நுணுக்கம், இன்னும் அது வந்து கம்ப்ளீட் எக்ஸாஸ்டிவ், அதேதான். ஸோ வாட் ஆர் த ஆடிட் ப்ரோக்ராம் ஃபார் லோக்கல் பாடி, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆடிட்டருக்கு என்ன, அவரோட ஒப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாதா, கன்சர்ன்ஸ். அப்புறம் இதுல பிரச்சனையே என்னது, முனிசிபல்ல காசு இருந்தாலே ஆத்தரைசேஷன் சரியா இருக்கா இல்லையா. தேர்ட் பாயிண்ட், பண்ண காசுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா. முடிஞ்சது, பர்ஃபார்மன்ஸ் கதம். நம்ம என்ன சார் படிக்கிறோம், வாட் ஆர் தி ஆடிட் ப்ரோக்ராம்ஸ் இன் கேஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ். முடிஞ்சது, இதான். ஓகே, ஆடிட் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதோட முடிஞ்சு பாஸ், இதோட முடிஞ்சு. ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுவோம்.
Very quick revision. ஓகே சார், ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சார் பார்க்குறோம்? ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடி. லோக்கல் பாடிங்கிறவன் யாரு சார்? ஒரு மினி கவர்மெண்ட். முடிஞ்சது. அவனுக்கு அவனோட என்னெல்லாம் சார் ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். 5 டிஸ்டிங்ஸ் ஆஃப் சர்வீசஸ். முனிசிபல் எப்படிலாம் இருக்கா? முனிசிபல் கார்பரேஷன், கவுன்சில், கமிட்டி, டவுனு, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கலாம். நெக்ஸ்ட் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி, அவங்க அதை நடத்துறதுக்கு. ரெகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ ரெகுலேட்டரி, மெயின்டெனன்ஸ், டெவலப்மெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுல சார் பண்ணுவோம்? ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா சம்பளம் கொடுக்கலாம், வேலைக்கு வர மாட்டான். பப்ளிக் சேஃப்டி, பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் எஜுகேஷன் முடிஞ்சது. இதெல்லாம் அவன் ஜெனரலா பண்ற ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அவனோட காசு எங்கேருந்து சார் வரும்? சிம்பிள், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஒக்ட்ராய்னா என்ன சார்? ஒரு ஸ்பெசிபிக் வகையான டாக்ஸ். முடிஞ்சது சார். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் பாடிஸ்க்கு என்னெல்லாம் சார் கிராண்ட் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜெனரல் கிராண்ட். ஜெனரல் கவர்மெண்ட் யார் சார் சொல்லுவா? ஸ்டேட் கவர்மெண்ட் தருவான். ஜெனரலா கொடுத்துருவான் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிராண்ட். இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பார்க்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு தரலாம். நெக்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி ஆர் காம்பன்சேட்டரி கிராண்ட். இன் கேஸ் முன்னாடி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னு ஒன்று இருந்தது, ஜிஎஸ்டி வந்து சப்சியூம் பண்ணிருச்சு. ஜிஎஸ்டி அது எடுத்த காரணம் காசுக்கு வர மாட்டேங்குது லோக்கல் பாடிக்கு. அந்த வராத காசை காம்பன்சேட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கிராண்ட் தரான். அதுக்கு பேர் ஸ்டாட்யூட்டரி அண்ட் காம்பன்சேட்டரி கிராண்ட். இதெல்லாம் 3 வகையான கிராண்ட் வித் தி லோக்கல் பாடி ரிசீவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். சார் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோமா சார்? எஸ், 3 சார். பட்ஜெட், அப்பா பட்ஜெட் போடுவாரு, அம்மா எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாரு, அப்பா அம்மாட்ட அக்கௌண்ட்ஸ் கேட்பாரு. ஸோ பட்ஜெட், எக்ஸ்பெண்டிச்சர், அக்கௌண்டிங் முடிஞ்சது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ பட்ஜெட் ஒன்னு புரிஞ்சுக்கணும். முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஸ்பெசிபிக்கா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிஷன் அப்படி இருக்காது. அவன் டைரக்டா ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருவான். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், நோ நீட் டு பை ஹார்ட். நெக்ஸ்ட் என்ன சார்? எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் அண்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் தெளிவா இருக்கா நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன சார்? ஃபர்ஸ்ட் என்ன சார்? கண்டென்ட் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா? அது கரெக்டா இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் சரியா இருக்கணும். எல்லாத்துக்கு அப்புறம் யாருக்கு நான் கொடுப்பேன்? ஸ்டேட் கவர்மெண்ட், ஹூஸ் நதிங் பட் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ். அவன் என்ன சொல்லுவான் என்கிட்ட? கொடுத்த காசுக்கு வேல்யூ வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம் as an auditor? கொடுத்த காசுக்கு வேல்யூ வரல, ஃப்ராட் நடந்திருக்கு அப்படி முடிஞ்சுதான் கீவேர்ட். ஸோ என்ன சார்? கண்டென்ட் அண்ட் பிரசன்டேஷன், ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், அதே மாதிரி லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்யர்மெண்ட்ஸ், வெதர் வேல்யூ டிரைவா இருக்கா இல்லையா, எரர் ஆஃப் ஃப்ராட் இருக்கா இல்லையா, முடிஞ்சது சார். ஓகே, நெக்ஸ்ட் அல்ட்ரா வயஸ், இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆடிட் பண்றது ரெக்கமெண்டரி. இன்டர்னல் ஆடிட் பண்றது என்ன சார்? இட் இஸ் ரெக்கமெண்டரி. இன்கேஸ் இன்டர்னல் ஆடிட் பண்ண முடியல அப்படின்னா எல்லா தலைவலியும் நம்ம ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் தலையில தான் வந்து விடும். நம்ம தான் எல்லா டீடைல் செக்கிங் நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் என்ன சார்? சிம்பிள் சார். ஆடிட் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட். ஆடிட்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஆடிட்டருக்கு என்ன சார் மேஜர் கன்சர்னா இருக்கும்? ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாதாங்கிறது. ஆப்ஜெக்டிவ் என்ன சார்? ஃபினான்ஷியல் ஃபர்ஸ்ட் என்ன சார்? கண்டென்ட் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சரியா இருக்கா, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேல்யூ டிரைவா இருக்கா இல்லையா, இந்த 4 தான் சார் ஆப்ஜெக்டிவ். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த லோக்கல் பாடியில என்ன சார் பெரிய பிரச்சனையா இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன சார் வேணும்? ஆத்தரைசேஷன். பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் பெர்ஃபார்மன்ஸ் தருதா இல்லையா, முடிஞ்சது. சோ அப்பாயின்மெண்ட், ஆடிட்டர் கன்சர்ன், ஆத்தரைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது. இதான் 4 கீவேர்ட். ஓகே, சோ இதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரேக் வேணுமா உங்களுக்கு? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸா? சரி, ஓகே, 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வராங்களா அவங்க? வெளில தான் இருக்காங்களா? அப்படியா, சரி ஓகே. சரி கூப்பிட்றீங்களா? தேங்க்யூ. அவங்க வரட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஆடிட் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்ஜிஓ என்ஜிஓ என்ஜிஓ. நல்லா பாரு, என்ஜிஓ வேற, ட்ரஸ்ட் வேற. ஓகே, ட்ரஸ்ட் வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு கம்யூனிட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டி ஒரு ஜாதியை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவோ அப்படிலாம் இருக்கலாம். பட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படி இருக்காது. இட் இஸ் ஜென்ரலி ஃபார் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஈஷா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ஜிஓ ரெஜிஸ்டர்டு. ஆனால் அதுவே சில கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் பாரு, கிறிஸ்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷன், ஹிந்து வெல்ஃபேர் அசோசியேஷன், இதெல்லாம் ட்ரஸ்ட். NGO so NGO is nothing but it can be defined as a non-profit making. அவங்க காசு பார்க்கணுங்கிறது அவங்களோட ஆசை கிடையாது. Which raise funds from members, donors and contributors apart receiving donation from time to time, energy and skills for achieving their social objectives like imparting education, providing medical facilities, economic assistance to poor, managing disasters and emergent situations. Therefore, this definition of NGO would include religious organizations, voluntary health welfare associations, charitable, religious organizations. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் நான் பெனிஃபிட் பண்ணுவேன் அப்படின்னா it won't be covered. Overall benefit, voluntary, charitable organizations, hospitals, old age home, research, etc. The scope of activities rendered by NGO is extremely wide, as such cannot be covered in a small definition. Some examples of NGO operating in India include Child Relief Fund, NODA, UNICEF, Godoli. Simple. So simple சொல்ல போனா NGOங்கிறது யாரு சார்? நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட் இஸ் நான் ப்ராஃபிட் மேக்கிங். அவங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அவங்களோட எண்ணம் என்ன சார்? மக்களுக்கு நலன் செய்யணும், அது மட்டும் தான் அவங்களோட எண்ணம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், non-governmental organizations are generally incorporated as under the Society Registration Act or as a Trust Act. And சொன்ன பத்தியா, நீ வந்து NGO can be registered. இங்க trust வந்துனா it will take the formation of trust. சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்னா இந்த அமுல் சொசைட்டி, அமுல் மில்க் எல்லாம் இருக்குல்ல, அவங்கலாம் இதெல்லாம் வருவாங்க, சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் தான் வருவாங்க. பட் தேர் ஃபார் ப்ராஃபிட் மேக்கிங். ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் திங். அதே மாதிரி NGOs can be incorporated as a company, can also be incorporated as a company under Section 8 of the Companies Act. None of the above mentioned that warrant a mandatory registration under them for NGO. But if an NGO is created as a trust and trust relates to immovable property worth more than 1,000 rupees, the provision of Section 17(1) of the Registration Act read with Section 123 blah 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 blah. Simply என்ன சொல்றானா, in case NGO